ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சண்டே அதுவுமா நம்ம எப்போவுமே நான்வெஜ் செய்கிறது இல்லை ஃபேமிலிக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு ரொம்பவே பிஸியாக இருப்போம். நம்மளை எப்போவுமே கேர் பண்ணிக்கிறதுல நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். ஸோ நம்மளை எப்படி கேர் பண்ணிக்கலாம், நம்மளுக்குன்னு ஒரு நாள் நம்ம எப்படி வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண ஹெர்பல் ஹேர் ஆயில் வீடியோவில் அந்த வேஸ்ட்டை தூக்கி போட்டுடாமல் நம்ம எந்த மாதிரி மாஸ்க்காக அதை அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ எப்படி அதை மாஸ்க்காக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வாங்க பார்க்கலாம். அந்த வேஸ்ட்டு கூட நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ணாமல் தேங்காய் பால் சேர்த்தி அதை மாஸ்க்காக போட்டுக்கலாம். அதுக்கு நான் ஒரு மூடி தேங்காய் எடுத்துகிட்டு அதை நல்லா துருவிட்டு பேஸ்ட் ஆக்கிட்டு வந்து இந்த மாதிரி பால் எடுத்துக்கிறேன். பால் எடுக்காமல் நீங்கள் அந்த மிக்ஸை வந்து அப்படியே இந்த பேஸ்ட்டு கூட, அதாவது அந்த வேஸ்ட்டும் இந்த கோகனட் பேஸ்ட்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மாஸ்க்காக அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து பால் எடுத்து சேர்த்திக்கிறேன். எதுக்காக தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, தேங்காய் பால் வந்து ஒரு நேச்சுரல் கண்டிஷ்னர் மாதிரி நம்மளுக்கு ஆக்ட் பண்ணும். நம்ம ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கண்டிஷ்னர் இல்லைன்னா ஒரு சீரம் அப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இந்த மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் எடுக்கிறப்போ அதே ரிசல்ட் உங்களுக்கு இதில் கிடைக்கும். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த வேஸ்ட் இருக்கு இல்லையா, அது ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருந்தேன். அதை எடுத்து வச்சாச்சு. இப்போ நான் என் பொண்ணுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து மாஸ்க் அப்ளை பண்ணி விட போகிறேன். அதனால் நான் ஒரு 1/2 கப்பு இந்த வேஸ்ட் இதை எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி நம்ம எண்ணெய் காய்ச்சினதுலேருந்து வந்த வேஸ்ட் அப்படிங்கிறதுனால அந்த எண்ணெய் பசை கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி நம்ம போட்டிருக்கிற இன்க்ரீடியன்ஸையோட ஒரு சில பர்சன்டேஜ் அளவாவது சத்து கண்டிப்பாக அதில் இருக்கும். அதனால் இதை நம்ம தூக்கி போட்டுடாமல் யூஸ் பண்ணிக்கிறது தான். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் அந்த மாஸ்க் போடுறதுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்துடும். எனக்கு பத்தாதனால இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை என் பொண்ணுக்கு தான் அப்ளை பண்ணி விட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து 2 சைடாக அதை வந்து ஹேரை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். எப்பவும் போல் நடுநேர் எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அதில் ஒரு சைடுக்கு வந்து நான் இப்போ அப்ளை பண்ணி விட்டுட்ருக்கேன். நல்லா வந்து ஸ்கால்பில் இந்த மாஸ்க் இருக்கு இல்லையா, அந்த பேஸ்ட்டு அதை வந்து நல்லா ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்து தேய்ச்சி விட்டு நம்ம அந்த முடியோட எண்டு வரைக்கும் எடுத்து விடலாம். அதே மாதிரி லேயராக எடுத்து 2 சைடும் நம்ம இந்த பேஸ்ட்டை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அந்த கொனை முடிக்கும் நிறைய அதை வந்து நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். இப்போ ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ரோல் பண்ணி மேலே எடுத்து கிளிப் போட்டு விட்டுடலாம். இது கொஞ்ச நேரம் நல்லா நம்ம தலையில் அப்சர்வ் ஆகணும். இதுக்கு ஸ்பெஷலாக எதுவும் கவர்லாம் நம்ம வந்து மாஸ்க் கவர்லாம் போட வேண்டியதில்லை. ஏன்னா இது ஆல்ரெடி வந்து எண்ணெய் பசை இருக்கனால நம்மளுக்கு ட்ரைனஸ் கொடுக்காது. அதனால் நீங்கள் இதை இப்படியே விட்டுடலாம். இப்போ என் பொண்ணுக்கு போட்டு முடித்ததுக்கப்புறமா இதை நான் போட்டுக்க போகிறேன். ஆக்சுவலாக நானும் என் பொண்ணும் வந்து ரீசெண்டாக தான் ஹேர் கட் பண்ணிக்கிட்டோம். பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், நான் ட்ரிம் பண்ணியிருக்கேன். ஏன்னா இடையில வந்து எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்ததுனால எனக்கு ஹேர் ஃபால் வந்து இப்போ அதிகமாக இருந்தது. அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் இல்லாத ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம க்யூர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டுடலான்னு நான் ஹேர் கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி 2ஆக எடுத்து விட்டுட்டு, இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம கையில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேஸ்ட்டை எடுத்துகிட்டு அந்த ஸ்கால்பில் படுற மாதிரி வச்சு நல்லா தேய்ச்சி விடணும். நீங்கள் இதுக்கு ப்ரஷ் யூஸ் பண்ணுறத விட நம்ம கையை யூஸ் பண்ணி தான் வந்து இந்த மாஸ்க் போடணும். அப்போ தான் வந்து ரிசல்ட் எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மாஸ்க் போடுறதுக்கு முன்னாடி முந்தின நாள் நைட்டே வந்து நீங்கள் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் மாஸ்க் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி ஷாம்பு பண்ணிக்கலாம். ஹேர் ஆயில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஹெர்பல் ஹேர் ஆயிலே வந்து ப்ரீவியஸ் டே நைட்டே வந்து நீங்கள் நல்லா ஒரு மசாஜ் கொடுத்து நல்லா வந்து ப்ளட் சர்க்குலேட் ஆகிற அளவுக்கு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு அப்ளை பண்ணி நல்லா விட்டுருங்க. அடுத்த நாள் மார்னிங் இந்த மாஸ்க் போட்டுட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம லேயராக எடுத்து இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இந்த வேஸ்ட்டை வச்சு தான் இந்த மாஸ்க் பண்ணணுமா அப்படின்னா இல்லை. நம்ம போட்டிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹேர் ஆயில் பண்ணுற அந்த இன்க்ரீடியன்ஸ் போட்டுட்டு நம்ம பேஸ்ட் ஆக்கிக்கலாம்.
அதை ஆக்கிட்டு இதே மாதிரி கோகனட் மில்கில் மிக்ஸ் பண்ணிட்டோம்னாலே அந்த பசை வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இது வந்து வேஸ்ட்டாக போக வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் இதை வச்சு இப்போ மாஸ்க் போட்டுட்ருக்கேன். பாருங்கள், ஒரு சைடு போட்டுட்டு நல்லா முடியை வந்து டை பண்ணி விட்டுட்டேன். அடுத்த சைடும் இதே மாதிரி போட்டுட்ருக்கேன். நம்ம வந்து மெயினாக வந்து அந்த ரூட்ஸ்க்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அங்கே தான் வந்து நம்ம நல்லா இந்த பேஸ்ட்டை வச்சு ஒரு மசாஜ் மாதிரி விட்டு தேய்ச்சி எடுக்கணும். ஸோ வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா 15 days ஒன்ஸ் ஆகுது நம்ம ஹேருக்கு நம்ம ஸ்கின்க்குன்னு கேர் எடுத்துக்கிறப்ப நம்மளால் நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். பாருங்கள், எல்லாமே அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தூக்கி ஒரு பன் போட்டுக்கலாம். நல்லா கிளிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 hour விட்டு தான் நம்ம ஹேர் வாஷ் பண்ண போகிறோம். இதை கொஞ்ச நேரம் இப்படியே விட்டுடலாம். ஸோ நம்ம பர்சனல் கேர் எடுத்துக்கிட்டாலும் நம்ம வீட்டு வேலையை கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் இல்லையா? அதனால் எனக்கு இப்போது லஞ்சுக்கு வந்து இதில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சிம்பிளாக முட்டை குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி, அதுவும் அரைச்செல்லாம் விடலை, இன்ஸ்டண்ட்டாக வைக்கிற மாதிரி தான் நான் வைக்க போகிறேன். அதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை எடுத்துகிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். அதே மாதிரி 2 தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த கண் பகுதியை ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு சைடு 5 முட்டையை வேக போட்டிருக்கேன். அது வெந்துட்டுருக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்திக்கலாம். எதுக்கு இவ்வளோ எண்ணெய் சேர்த்திக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இன்ஸ்டண்ட்டாக ஒரு குழம்பு வைக்க போகிறோம், அரைச்செல்லாம் விடலை. ஸோ கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருந்தால் தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இப்போ ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பொரிய விட்டுடலாம். இந்த கிராம்பு போட்டோன்னே வந்து நம்ம எப்பவுமே ஜாக்கிரதையாக இருக்கணும். போட்டோன்னா ரொம்ப வந்து பட்டுன்னு வெடிச்சிரும். அதனால் வந்து தள்ளி நின்று ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் 1-2 தான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சீக்கிரம் வேலையாகட்டும் அப்படிங்கிறனால நீங்கள் பொடி பொடியாகவும் சாப் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறிடணும். அதனால் நல்லா இதை வதக்கி விட்டுட்டே இருங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு அதை நல்லா வதக்கிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை சேர்த்தியாச்சு. அதுக்கப்புறம் இதை நல்லா வதக்கி விட்டுட்டு பாருங்கள், இந்த எண்ணெய் பிரிஞ்சு தெரியுது இல்லையா? அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்க போகிறேன். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது ஒரு மூடி போட்டு ஒரு 2 minutes குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ இந்த டைமில் நம்ம சேர்த்த வேண்டிய ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கறி மசாலா தூளுக்கு பதிலாக நீங்கள் கரம் மசாலா தூளும் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஆயில் கூட வெங்காயம், தக்காளி, இந்த ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டே இருங்க. இப்போ வெங்காயம் தக்காளி வேகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 1 to 2 minutes வரைக்கும் வச்சுருந்து வேக விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த கப் அளவுக்கு நான் ஒரு 5 கப் தண்ணி எடுத்திருக்கேன். குழம்பு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் இதை கொதிக்க விட்டு எடுத்துடலாம். இது கொதிச்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த குழம்புக்கு ஆட் பண்ண வேண்டிய எக் ரோஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம 5 முட்டையை வேக வச்சு வச்சுருக்கோம். அதுக்கு இந்த மாதிரி கீரல்கள் போட்டு எடுத்துக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா நம்ம போடுற மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பெல்லாம் இதில் நல்லா கோட் ஆகணுங்கிறதுக்காக. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன்
மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கீரல் போட்டு வச்சுருக்கிற அந்த வேக வைத்த முட்டைகளை இதில் மெதுவாக சேர்த்திக்கோங்க. எண்ணெயில் சேர்த்துறப்ப கொஞ்சம் மெதுவாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கலாம். அடி கனமில்லாத பாத்திரமாக இருந்ததுன்னா முட்டையோட தோல் வந்து அந்த கடாயிலேயே ஒட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் கொடுத்துட்டே இருக்கலாம். கொஞ்ச நேரம் ஆக ஆக இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் உங்களுக்கு அந்த முட்டை வந்து ரோஸ்ட் ஆகி வந்துடும். அகைன் ஒரு 1 or 2 minutes வந்து இந்த மாதிரி மூடி போட்டு நம்ம அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்கள் இது எவ்வளோ கலர் சூப்பராக வந்திருக்குன்னு. ஸோ இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொதிச்சுட்டு இருந்தது குழம்பு வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாருங்கள் நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே வந்து நல்லா அப்சர்வ் ஆகி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா குழம்புக்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக ஒரு உடச்சி விட்ட முட்டையை ஊற்றினோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். அதே மாதிரி திக் கன்சிஸ்டன்சிலையும் வரும். இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். வேணும்னா நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்து குழம்பு செஞ்சுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த முட்டை உடைய உடைய குழம்பு நல்லா திக்காகி வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம எக் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த குழம்புல நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அந்த ஆயிலோடு அந்த முட்டை எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம மிக்ஸெல்லாம் எதுவும் கொடுக்க வேண்டாம், அப்படியே விட்டு வேக விடுங்க. ஒரு சைடு வந்து குழம்புல நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா இந்த குழம்பு வந்து எடுத்து இந்த முட்டைகள் மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நம்ம அந்த மாதிரி செஞ்சு வேக விட்டால் போதும். நீங்கள் வந்து பரட்டி விட தேவையில்லை. இப்போ மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம இந்த முட்டையை வந்து குழம்புல வேக விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான எக்கு இன்ஸ்டன்ட் குழம்பு வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள் இது ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சூடான சாதத்துக்கு, அதே மாதிரி சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாமே ரொம்பவே சூப்பரான சைடிஷாக இருக்கும். கொஞ்சம் அவசரமாக லன்ச் செய்யணும் ஆனால் டேஸ்டியாகவும் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக அதுவும் குயிக்காக உங்களுக்கு டேஸ்டியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக இது சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு ரொம்ப டைமெல்லாம் எடுக்காது, சீக்கிரமே குக் பண்ணி எடுத்துடலாம். இதை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள். இப்போ ஹேர் மாஸ்க் எல்லாமே ரொம்ப ட்ரையாக நல்லா வந்து நம்ம ஹேரில் அப்சர்வ் ஆகிருக்கும். அதை வந்து நம்ம ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணணும். அதுக்காக வந்து நான் இப்போ ஹெர்பலாக ஒரு ஷாம்பு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஹெர்பல் மாஸ்க் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஷாப்பில் வாங்கின அந்த கெமிக்கல் உள்ள ஷாம்பு போடுறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து நான் ஒரு பாத்திரத்தில் வெந்தயத்தை ஹாட் வாட்டர் ஊற்றி மார்னிங்கே ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அலோவேராவை ஒரு ஸ்கூப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். செம்பருத்தி இலைகள் ஒரு 4-5 எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து வெந்தயத்தை ஜாரில் சேர்த்திட்டு அதை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பல்ஸில் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொரன்னு வந்துடும். அதுக்கப்புறம் ஊற வச்சுருந்தோம்ல வெந்தயம், அந்த தண்ணியை சேர்த்தி நல்லா பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அது கூடவே செம்பருத்தி இலைகள், ஆலோவேரா ஜெல்லை வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். செம்பருத்தி, வெந்தயம், ஆலோவேரா ஜெல் எல்லாமே வந்து நம்மளுக்கு நல்லா நுரைக்கிற தன்மை கொடுக்கக்கூடியது. அதனால் வந்து நம்ம எதுவுமே கெமிக்கல் இல்லாமையே வந்து நம்ம நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் இதை வச்சு. பாருங்கள் இது ரெடி ஆயிடுச்சு. இது கூட நான் நாட்டு மருந்து கடையில் வாங்கின சீகக்காய் பொடி இருக்கு இல்லையா, அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி நம்ம தேய்க்கிறதுனால நம்மளுக்கு வந்து நம்ம தலையில் இருக்கிற அழுக்கு எல்லாமே சீக்கிரமாக போயிடும். அதுக்காக இதையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. சீகக்காயை வெறுமனே சேர்த்தோம்னா ரொம்ப தலை வந்து காஞ்சதுக்கப்புறமா ட்ரையாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு சீகக்காய் சேர்த்துனா முடி கொட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும் அப்படின்னா
இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அது கூட சீகக்காய் பொடியும் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா ஷாம்பு மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராமல் இருக்கும். பாருங்கள் நல்லா எவ்வளோ நைஸாக இருக்குன்னு. இதை நல்லா தேய்க்க ஃபஸ்ட்டு தேய்க்கிறப்ப நுரையெல்லாம் எதுவுமே வராது. அதுக்கு அடுத்து அழுக்கெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா நுரைச்சி ஷாம்பு மாதிரியே இருக்கும். இப்போ நானும் என் பொண்ணும் நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டோம். என் பொண்ணோட முடி வந்து ரொம்பவே ட்ரை ஆனது தான். ஆனால் இது யூஸ் பண்ணி இந்த மாஸ்க் போட்டுட்டு இந்த ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பாருங்கள் முடி நல்லா ஷைனிங்காக ஸ்மூத்தியாக இருக்குது. அவளுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால நான் அடிக்கடி இதை சொல்லி கவலைப்பட்டுட்ருப்பேன். ஆனால் இப்போ வந்து எனக்கு இதை யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இப்போ பாருங்கள் சிக்கே இல்லாமல் நல்லா சில்கியாக இருக்குது. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைடும் போட்டு விட்டுட்டேன். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ என் பொண்ணுக்கு பக்காவாக எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ என்னோடய ஹேர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இல்லையா? இப்போ பாருங்கள் என்னோடது வந்து என்னோடய பொண்ணோட அளவுக்கு ட்ரை ஹேர் இல்லை அப்படின்னாலும் அந்தளவுக்கு ரொம்ப சில்கியாலாம் இருக்காது. ஆனால் இது யூஸ் பண்ணிவிட்டு வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்பவே ஸ்மூத்தியாக சில்கியாக இருக்கிற ஃபீல் எனக்கு இருக்குது. இதை பார்த்தா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஷாம்பு போட்டுட்டு கண்டிஷ்னர் அதுக்கப்புறம் சீரம் யூஸ் வர எஃபெக்ட் வந்து இந்த மாஸ்க்கு இந்த ஷாம்பு போட்டாலே நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இதை ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது தான். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நான் ஒரு பிளேட் போட்டுட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேக் கேர். பாய்.